வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல பயங்கர இதா போச்சுங்க. அதாவது ஒரே டாபிக் தான். அதாவது மதி வந்து ஏன் வந்து சுரேஷ் அடிச்சாப்ல அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக்க வச்சே ஓடுச்சு. அதாவது அதுக்கு மதியம் வந்து விளக்கம் குடுக்குறாப்ல. நான் சும்மாலாம் ஒண்ணும் அடிக்கல. அவரு முதல்ல அடிச்சாரு. அதனால நான் அடிச்சேன் அப்படின்னோனயும், அவங்க அப்பாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. யாரு? மதியம் அவங்க அப்பாவுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மாறி மாறி வந்து கேட்குறாப்ல. யாரு? நம்ம தங்கராஜ் எதுக்கு அடிச்சீங்க? அப்படின்ட்டு. இந்த அவங்க நம்ம தங்கராஜோட ஒய்ஃப் ரேவதி அவங்களும் கேட்குறாப்ல. நீ ஏன் அடிச்ச? அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து கேட்க, அவங்க அப்பா, அம்மாவுக்கு என்ன அ ஊர்ல உள்ள இதா நடக்குது. எல்லாரும் வந்து இப்போ புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படின்னு தெரியாது. இங்க வந்து நீ ஏன் அடிச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில வந்து பொண்ண வந்து வேணாம் வெளியில அனுப்பிறலாம் அப்படிங்கிற மாரி வருது. அவன அவங்க மாமனார கூட்டு போய் தங்கராஜ் வந்து சொல்றாப்ல, "இல்ல போனா நமக்கு தான் பிரச்சனை. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ஏறும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. சரின்ட்டு மறுபடியும் உள்ள வர்றாப்ல. உள்ள வந்துட்டு, "இப்ப என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு, "எங்க பொண்ண வந்து நாங்க கூட்டு போறதுக்கு ரெடி." அப்படின்ட்டாப்ல. யாரு? அவங்க அப்பா. "இல்ல அ எ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து நான் இருந்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம மதியோட அப்பாவும் வந்து கிளம்பி போறாப்ல. "பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. தங்கராஜ் வேற வழி இல்லாம சமாளிக்கிறாப்ல. ஏன்னா மதி போயிட்டா பிரச்சனை வந்துருமே அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து மலரும் நம்ம பாக்கியராஜும் வந்து அவங்க அப்பா, அம்மா மதியோட அப்பா, அம்மா வந்து வண்டியில ஏத்தி விடுறாங்க. ஆட்டோல ஏத்தி விட்டு, "நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்றாப்ல. எல்லாருமே வந்து ஒரு மாரி சோகமா உட்காந்துருக்காங்க வீட்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.